ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்து ஸ்டைலில் ஒரு நாட்டு கோழி குழம்பு செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பட்டை ஒரு 2 பீஸ், கிராம்பு ஒரு 4, சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு பஞ்ச், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகா 4 நம்பர் எடுத்திருக்கேன். காரம் வேணுன்னா சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் 20 நம்பர் ஒரு 150 கிராம், தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 2 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு இரும்பு வானலியோ இல்லை மண் சட்டியோ வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கசகசா இது எல்லாம் போட்டு, கூடவே மிளகா 4 நம்பர் போட்டிருக்கோம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நீங்கள் அது எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். இல்லை நல்ல டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் அது டேஸ்ட் இருக்கும். ஒருத்தருக்கு அந்த மாதிரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பிடிக்கும். கூடவே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நாங்கள் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறதுனால இந்தளவுக்கு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு வேணுன்னா எண்ணெய் கூடுதலாக சேர்த்திக்கிங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம், அதை போட்டு நல்லா அதையும் சாட்டே பண்ணுங்கள். எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இஞ்சி பூண்டு உங்களுக்கு அடிப்பிடிக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பாத்திரமும் அடி கனமாக இருக்கிறதுனால அலுமினியத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும். இரும்போ மண் சட்டியை வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த அடி பிடிக்காது. மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், இப்போ தேங்காய் நீங்கள் சின்னதாக வெட்டியும் போட்டுக்கலாம், இல்லை துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குங்க. கைப்பிடி அளவு மல்லி இலை அதை போட்டு அதையும் வதக்கிங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே நல்லா வதங்கிக்கும். மண் சட்டி இரும்பு சட்டியும் இந்த ஹீட்டு நிறைய நேரம் வச்சுருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். எப்படி இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியும் அந்த இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எண்ணெய் அந்த கொதிக்கிறது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். ஆற விட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ மறுபடியும் நம்ம குழம்புக்கு அடுப்பை பற்ற வச்சு அதே வானலியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானோடனே கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் தாளிப்புக்காக பண்ணிக்கிறோம். கூட வேணால் ஒரு மிளகா போட்டுக்குங்க, காஞ்ச மிளகா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபைன் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி கண்டிஷனில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. கெட்டியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்குங்க. நல்லா தண்ணியாட்டம் வேணுங்கும்போது கொஞ்சம் சேர்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நம்ம குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சுருக்குறோம். நீங்கள் எடுக்கிற அந்த சிக்கனோட தன்மைக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் அது நல்லா ஃபுல்லாக வேக வச்சுக்கோங்க. 5 விசில் பிடிக்கும், இல்லை 10 விசில் பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். நம்ம குழம்பு மட்டும் வெந்தால் போதும். சிக்கன் சும்மா அந்த உப்பு காரம் ஏறதுக்கு மட்டும் தான் நம்ம இதில் போடுறோம். இப்போ நம்ம உப்பு எங்கேயுமே போடல, அதனால் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். கொதி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதாங்க கண்டிஷன். செம்மையாக இருக்கும். சூப்பரான எம்மி டேஸ்ட்டில்
சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி குழம்பு பாருங்கள், இது திக்காக இருக்குது. உங்களுக்கு தின்னா வேணும்னா முதல்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் அருமையாக இருக்கும். சுட சுட சாப்பாடு வச்சு இது சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.